வங்கி தேர்வு படிக்கும் மாணவ அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த மெயின்ஸ் எக்ஸாமுக்காண்டி பேங்க் எக்ஸாம் எழுதும்போது, மெயின்ஸ் எக்ஸாம் எழுதும்போது மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் எல்லாருமே ஈக்குவலாக இருப்பீங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஒருத்தருக்கு ட்ராபேக்காக இருக்கும். அதுக்காண்டி இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினில் பார்த்துட்ருக்கோம். அதில் தீம் என்னென்னு பார்க்கணும். அதில் நம்ம இன்றைக்கி இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ரெப்கோ பேங்க் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ரீசனில் நடந்த ரெப்கோ பேங்கில் கேட்ட ஒரு 40 கொஷின் கிடச்சிது. அந்த 40 கொஷின் வச்சு பார்க்கலாம். அப்போ 40 கொஸ்டினில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, சட்கோசியா டைகர் ரிசர்வ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு கேட்டிருக்கான். சட்கோசியா டைகர் ரிசர்வ் ஒடிசாவில் லொக்கேட் ஆகிருக்கு. மொத்தம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 58 டைகர் ரிசர்வ் இருக்குது. அதில் மேக்ஸிமம் எங்கே இருக்குன்னா 9 இது மத்திய பிரதேசில் தான் இருக்குது. இதையே இது கொஸ்டினாக கேட்காங்க கேட்டிங்கன்னா, இந்த சட்கோசியா டைகர் ரிசர்வ் பண்ணும்போது அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய மக்களை என்ன சொல்லுவாங்கன்னா, ரீலொக்கேட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ ஹியூமன் ரைட்ஸ் வயலேட் ஆகுதுன்னு சொல்லி ஒரு இன்வெஸ்டிகேஷன் போச்சு. அதனால் இந்த கொஸ்டினை நம்ம கேட்டிருக்கான். நெக்ஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் பேமெண்ட் பேங்க். அப்போ பேமெண்ட் பேங்க்னா அதனுடைய நெட்ஒர்த் 100 கோடி ரூபா இருக்கணும். ஸ்மால் பேங்க்னா நெட்ஒர்த் 200 கோடி இருக்கணும். கமர்ஷியல் பேங்க்னா நெட்ஒர்த் என்ன இருக்குன்னா 500 கோடி இருக்கணும். ஏன்னா இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் பேமெண்ட் பேங்க் இந்தியாவில் எத்தனை இருக்குன்னா 6 பேங்க் இருக்குது. அதான் கேட்டிருக்கான். என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்டெல், ஃபினோ, இந்தியா போஸ்ட்டு, ஏன்னா ஜியோ, என்எஸ்டிஎல், பேடிஎம். இது ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்கான். இது பின்னாடியும் கேட்டிருக்கான். சிம்பிளாக தான் இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா. இப்போ நமக்கு நேஷனலிஸ்ட் பேங்க் 12 பேங்க் இருக்குன்னா அதை வச்சு கேட்குறான். பரோடா வச்சு நீங்கள் போட்டலாம். குஜராத். பரோடாங்கிறது எங்கே இருக்குது? குஜராத். அடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் கேட்குறான். எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் த ஆர்பிஐ சோனாலி சென்குப்தா. இது ஈஸியாக தான் இருக்குது. இது ரொம்ப சிம்பிளாக கேட்டிருக்காங்க. 40 அவுட் ஆஃப் 40 போடுற அளவு கேட்டிருக்காங்க. எல்லாம் கேட்குறது. அடுத்து சீஃப் ரிஸ்க் ஆஃபீஸர் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் நேஷனல் டெவலப்மெண்ட் பேங்க். இது யாருடைய பேங்க்னு பார்த்தீங்கன்னா, பிரிக்ஸுடைய வங்கி. இது எப்போ ஆரம்பிக்காங்கன்னா 2015 ஆரம்பிக்காங்க. இந்த பேங்க்கில் மொத்தம் 11 உறுப்பினர் இருக்காங்க. ரீசெண்டாக சேர்ந்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, உறுப்பினரில் கொலம்பியா, உஸ்பெகிஸ்தான். இது இந்தியாவை சார்ந்தவர் வைஸ் பிரசிடென்ட் ஆகிருக்காரு. அதனால் கொஸ்டின் கேட்கான். ராஜீவ் ரஞ்சன். இது கரண்ட் அஃபேர்ஸில் அப்படியே கேட்டது. யுனைடெட் நேஷன் ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே. ஏன்னா என்றைக்குன்னா மார்ச் 1. ஏன்னா மார்ச் 1. இதனுடைய தீம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வி ஸ்டாண்ட் டுகெதர். அப்புறம் டான்ஸ் வச்சு கேட்டிருக்கான். கேரளா பொறுத்த வரைக்கும் மோகினியாட்டம், கதகளி இது எல்லாமே கேரளாவில் வரும். அடுத்தது அமன் செராவாட். இவர் போன தடவை பாரிஸ் ஒலிம்பிக்கில் 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் மெடல் வின் பண்ணார். என்ன மெடல் வின் பண்ணால் பிரான்ஸ் வின் பண்ணார். என்ன பிரிவில்னு கேட்டிங்கன்னா 57 kg ரெஸ்லிங் கேட்டகரியில் ரெஸ்லிங். அதை தான் கேட்டிருக்கான். கொஸ்டினாக கேட்டிருக்கான். யங்கஸ்ட்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யங்கஸ்ட்டு ஒலிம்பிக் மெடல் வின்னர். 21 வயசு அவர் வின் பண்ணும்போது 24 நாள். இது கூட ஜென்ரலாக கேட்கலாம். ஃப்ளையிங் சிக் அப்படின்னு யாரை சொன்னால் படமே இருக்குது. மில்கா சிங் ஒரு அத்லெட். அப்புறம் இது நார்மலாக அந்த பேங்க் ரேட்டு இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுட்டு போயிடணும். அப்போ எஸ்டிஎஃப் என்ன, ரிப்போ, எம்எஸ்எஃப். அப்போ எஸ்டிஎஃப் உடைய ரேட் எவ்வளோங்கன்னா 5.25, இது 5.5, இது 5.75. இதை விட 2.5 குறையாக இருக்கும், 2 அதிகமாக இருக்கும். இது போக நம்ம சிஆர்ஆர் 3, எஸ்எல்ஆர் 18% பேங்க் ரேட்டு, இது எல்லாத்தையுமே நம்ம நினைக்கிறோம் பார்த்துக்கிறோம். இதுதான் மானிட்டரி பாலிசி காரிடர் அப்படிம்பாங்க இங்கேருந்துங்க. நெக்ஸ்ட்டு இது ஒரு பைலேட்ரல் நேவல் எக்ஸசைஸை பற்றி கேட்டிருக்காங்க. இந்தியா அண்டு ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா அப்படிம்பாங்க. அந்த எக்ஸசைஸ் பேரை இப்படி தான் கொடுத்துருப்பான். INRO ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா நேவல் எக்ஸசைஸ் இப்போ நடந்துச்சு. இது ஃபஸ்ட்டு எவர். எப்போவுமே இந்த உங்கள் பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக அது நடக்குதுன்னா கண்டிப்பாக அது கேள்வியை கேட்டுருந்தாங்க. இது ஒரு க்ளூவாகவே நம்ம வச்சுக்கலாம். இது எங்கே வச்சு நடக்குது? சவுத் கொரியாவில் பூஷாரில் வச்சு நடக்குது. அதில் இந்தியா சார்பாக எந்த நேவல் ஷிப் கலந்துக்கிட்டதுன்னா INS சகயாத்ரி. சகயாத்ரிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையில் ஹையஸ்ட் பீக்காக சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு த மேக்ஸிமம் ரீபேமெண்ட் டெட்லைன் ஃபார் ஹோம் லோன் ஃப்ரம் த அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க் ஹவு மெனி இயர்ஸ்ன்னு கேட்காங்க. 20 years. அடுத்தது மாஸ்டர் கார்டு பார்ட்னர் வித் ஹூம் டு எக்ஸ்பெண்ட் கிராஸ் பார்டர் பேமெண்ட்.
இந்த கிராஸ் பார்டர் பேமெண்ட்டுக்கு இந்த மாஸ்டர் கார்டு வந்து யார்கிட்ட பார்ட்னர் போட்டிருக்காங்கன்னா இன்ஃபாசிஸில் பார்ட்னர் போட்டிருக்காங்க. டோட்டல் ராம்சார் சைட் நம்ம யாருக்குமே பார்த்துட்டு இருப்போம். 94 கடைசியாக சேர்ந்தது பார்த்தீங்கன்னா கோகாபில். கடைசியாக 3 உண்டு, 93, 94, 92. இது எல்லாமே பீகார் தான். கோகுல் ரிசர்வாயர் பீகார் தான். உதய்பூர் லேக் பீகார் தான். அடுத்தது அதிக ராம்சார் தமிழ்நாட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு உமன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் டு கோ டு ஸ்பேஸ் இது ஸ்டாட்டிக் ஜிகே. கல்பனா சாவ்லா 2002 போவாங்க. ரிட்டர்ன் வரும்போது அவங்க இறந்துருவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் போவாங்க. இவங்களும் இறங்கும்போது ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி தான் வருவாங்க. சுனிதா வில்லியம்ஸ் இது வந்து ஃபஸ்ட்டு உமன். இதே ஃபஸ்ட்டு மென்னு கேட்காங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். ராகேஷ் சர்மா விண்வெளிக்கு சென்ற முதல் வீரர் ராகேஷ் சர்மா 1984 போவார். இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் போனார் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு, ஐஎஸ்எஸ்க்கு போன ஃபஸ்ட்டு இந்தியன். ஏன்னா அவர் யார், நம்ம சுபான்சு சுக்லா ஆக்சியம் 4 போனார். இதெல்லாம் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மினிமம் நெட்வொர்த் ரெக்யூர்மெண்ட் ஃபார் எ நான் பேங்க் பாரத் பில் பேமெண்ட். இந்த பாரத் பில் பேமெண்ட்னா இந்த எலக்ட்ரிக் பில் கட்டுறது, கரண்ட் பில் கட்டுறது, அப்புறம் இந்த இது கேஸ் பில் கட்டுறது, சின்ன சின்ன பேமெண்ட் கொடுவாங்களா, அதன் மினிமம் நெட்வொர்த் எவ்வளோன்னா 25 கோடி. நெக்ஸ்ட்டு ஒரு பிளானட்டை கொடுத்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிறகு நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் இம்ப்ளிமெண்டட் கண்ட்ரி ஃபஸ்ட்டு காம்ப்ரிஹென்சிவ் MLFF மல்டி லேன் ஃப்ரீ ஃப்ளோ டோல். இப்போ வந்து நம்ம டோல்கேட் போகும்போது கேட் ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கம்பு மாதிரி வந்து உழுவும், அதை எடுப்பாங்க. அது இல்லாமையே போகிறது தான் இது ஃப்ரீ ஃப்ளோ. இதே மாதிரி ஒன்று கேட்குறாங்க, ஒரு அப்ரிவேஷன் கொடுத்துட்டு அதில் ஒரு லெட்டர் மட்டும் கேட்காங்க. மல்டி லேன், L ஃபார் லேன். ஒன் ஆஃப் த ஆஸ் யூனியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேட்டிருக்காங்க. ஏன்னா அதாவது நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருப்பாங்க. இப்போ தான் என்னது ஃபினான்ஸ் மினிஸ்டர். அதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் கேட்குறதுக்கு பதில் இன்டெரக்டாக பழைய மினிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க. UPI இன்ட்ரடியூஸ் பை த நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இந்த நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் UPI இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 2016 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து எப்போ வந்துச்சுன்னா 2008. இப்போ இதில் வந்து வெளிநாட்டுக்கும் கொண்டு போயிட்டாங்க. UPI பேமெண்ட் வேர்ல்டு லெவலில் ரீச்சில் அதிகமாக இருக்குது, வெளிநாட்டுக்கும் கொண்டு போயிட்டாங்க. அப்போ எங்கெல்லாம் போயிருக்குன்னு நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு போனது பூட்டான், நேபாள், ஃப்ரான்ஸு, அந்த ஒலிம்பிக் நடக்கும் போனாங்க, மொரிஷியஸ், சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, UAE, சைப்ரஸ், கத்தார், மலேசியா. ஃபார்மர் RBI கவர்னர், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் IMF உர்ஜித் பட்டேல். இவர் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஃப்ளேஷனில் 4 ± 2 இருக்கணும்னு சொல்லுவார் CBIல இருந்து. அதாவது இன்ஃப்ளேஷன் வந்து அதாவது 102 இருந்து அந்த 4ல் 2 குறைச்சா 102, 2 கூட்டம் 100, இந்த அளவில் இருக்கணும். இதை தாண்டி இருந்தால் மானிட்டரி பாலிசி ஃபெயிலியர் ஆகிட்டுன்னு அர்த்தம் சொல்லுவார். அடுத்தது ICC சாம்பியன் ரன்னர். இந்த ICC கப்பு கிரிக்கெட் வந்து துபாயில் வச்சு நடக்கும். இந்தியா வந்து நியூசிலாண்டு அடிக்கும். இப்போ ரன்னர் யாருன்னா நியூசிலாந்து, 51 மேட்ச். கிரிக்கெட் டேமில் பார்த்தீங்கன்னா கூகுலி, ஏன்னா ஸ்பின் பவுலிங் அதில் வரக்கூடிய ஒரு டெக்னிக்கல் டேம். கரண்ட் டெல்லி சீஃப் மினிஸ்டர் கரண்டில் ரேகா குப்தா 9th, டெல்லியை பொறுத்த வரைக்கும் 9th பிஜேபிக்காரங்க, பிஜேபி கட்சி. அடுத்தது an application developed by the Central Pollution Control Board. சமீர்னு ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னா ஏர் குவாலிட்டி மெஷர் பண்ணுறதுக்கு. அது போக இந்த பொல்யூஷன் சம்மந்தமாக கம்ப்ளைண்ட்டாக இல்லை பண்ணலாம். அமுல் காஸ் ரீசன்ட்லி என்டர் இன்டு த ட்ரிபார்ட்டி மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்காங்க. அந்த இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அமுல்ங்கிறது ப்ரொமோட் ஆர்கானிக் ஃபார்மிங். அப்போ வந்து யார் கூடலாம் போடுறாங்கன்னா, அமுல் கூட IOB வருது. அது போக 3 பேர் ரிச் ப்ளஸ்
3 பேர் சேர்ந்து ஆரம்பிக்காங்க ஆர்கானிக் ஃபார்மிங் ப்ரொமோட் பண்ணுறேன். அடுத்தது 2025 யூஎன் பாப்புலேஷன் அவார்டு. ஏன்னா 2025 யூஎன் பாப்புலேஷன் அவார்டு இந்தியன் உமன்ஸ் ரைட் ஆக்டிவிட்டீஸ் வர்ஷா தேஷ்பாண்டே, மகாராஷ்டிராக்காரங்க, பெண்களுக்காண்டி இப்போ உரிமைகளுக்காண்டி போராடுற ஆள், அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. மதுபானி பெயிண்டிங் ரிலேட்டட் டு, இந்த மதுபானி பெயிண்டிங் இது பீகாருக்கு ஃபேமஸ். அப்போ மதுபானி பெயிண்டிங் என்னென்னா, நம்மளோட பிரைம் மினிஸ்டர் இருந்தால் அர்ஜென்டினா போவார். அப்போது நம்ம இந்த மதுபானி பெயிண்டிங்கை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவார். ஏன்னா மதுபானி பெயிண்டிங். அடுத்தது BCCI பிரசிடெண்ட் மிதுன் மன்காஸ். பெஸ்ட் கன்சியூமர் பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்தது இது யாருக்குன்னா ரிப்பீட் கொஸ்டின். இந்த ப்ளூ பிளாக் ப்ரோக்ராம், ஏன்னா இந்த பொல்யூஷன் ஃப்ரீ பீச்சஸை வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஏன்னா இது வந்து யார் கொடுக்கான்னு கேட்காங்க. ஃபவுண்டேஷன் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் FEEம்பாங்க. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 18 பேர் கொடுத்து. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் ஒரு 5 பீச்சுக்கு கொடுத்துருக்காங்க, அது கேட்கலாம். அடுத்தது விச் ஸ்டேட் டிவைடு, ஸ்டேட்னா சலசந்தி அப்படிம்பாங்க, ஜலம், ஜலத்தை 2 நீர் இணைப்பை கனெக்ட் பண்ணுறது. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்காலையும் இந்தியன் ஓஷனையும் கனெக்ட் பண்ணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 2க்கு நடுவில் இப்போ இந்தியா எப்படி இருக்குன்னா, இதுதான் ஸ்ரீலங்கா. இப்போ இதை தான் இந்த இடத்துல தான் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஸ்டேட்டை தான் என்னென்னா பாக் ஸ்டேட் அப்படிம்பாங்க. அதுதான் கொஸ்டின் கேட்காங்க, இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. த பேராமீட்டர்ஸ் ஃபார் த SDG சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 17 கோல் இருக்குது. இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறான், இதுக்கு ஒரு ஷார்ட்கட் போடுவோம். இப்போ இதில் வந்து இந்தியாவுடைய ரேங்க் என்னென்னா 99th. முதல் முறையாக ட்ரிபிள் டிஜிட்லேருந்து டபுள் டிஜிட்டுக்கு வந்திருக்காங்க. கேட்கலாம் உங்களுக்கு கூட. ஃபஸ்ட்டு யாருன்னா பின்லாண்டு, செகண்டு ஸ்வீடன், 10 மார்க்கு அவங்க வருவாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நடந்த மீட்டிங் என்ன, கிளைமேட் சேஞ்ச் யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருக்குது. ஏன்னா 30வது மாநாடு. இந்த மாநாடு எங்கே நடக்குன்னா பிரேசில் நாட்டில் பெலம்னு ஒரு சிட்டியில் வச்சு நடக்குது. இது அமேசான் காட்டில் வச்சு நடக்குது. இந்த மாநாட்டில் ஒரு புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா டிராபிக்கல் ஃபாரஸ்ட் ஃபாரெவர் ஃபெசிலிட்டி. இதில் இந்தியா உறுப்பினராக இருக்குது. அதாவது டிராஃபிக்கில் உள்ள ஃபாரஸ்ட்டை டெவலப் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஃபண்டு டொனேட் ஆகிருக்கு. அந்த ஃபண்டை பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் போட்டு அதில் வரக்கூடிய லாபத்தில் எங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க. இந்த கொஸ்டின் கேட்கலாம். TFFF அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட்டு என்கொயரி இன்டு த நேச்சர் அண்ட் காசஸ் ஆஃப் த வெல்த் நேஷன் இஸ் புக் பை ஆடம் ஸ்மித். ஏன்னா வெல்த் ஆஃப் நேஷன் வாங்க, நாட்டின் செல்வம் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பார். புக் வச்சு கேட்டிருக்காங்க. RBI ஆம்பட்ஸ்மேன் அப்பாயிண்டட் பை RBI. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஆம்பட்ஸ்மேன் ஒன்று கொண்டு வருவாங்க. ஆம்பட்ஸ்மேன்னா மக்கள் குறை தீர்ப்பவர். ஆம்பட்ஸ்மேன் ஸ்கீம் ஒன்று கொண்டு வருவாங்க 1995ல். RBI ரிசர்வ் பேங்க் இன்டகிரேட்டட் ஆம்பட்ஸ்மேன் கொண்டு வருவாங்க 2021. ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இதை நம்ம பார்த்தோம். அதனுடைய நெட்ஒர்த் வந்து 200 கோடி. கமர்ஷியல் பேங்க்னா 500 கோடி. பேமெண்ட் பேங்க்னா 100 கோடி. த மெயின் ரெகுலேட்டட் ஃபார் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் யார் ரெகுலேட் பண்ணுறோன்னா RBI தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் RBI தான். நபார்டு ரெகுலேட் பண்ணுற RBI, எல்லாமே RBI தான். IPL வின்னிங் கேப்டன். ஏன்னா IPLங்கிறது இந்த வருஷம் வந்து ராயல் சேலஞ்ச் வின் பண்ணாங்க. ராயல் சேலஞ்சர் ஆஃப் பெங்களூரு. கேப்டன் வந்து ராஜாத் பட்டிதார். மெயின் டேம் ஆஃப் த சட்லேஜ் ரிவர். ஏன்னா பக்ரா நங்கல் டேம் வாங்க, நமக்கு பஞ்சாபில் வரும். ஏன்னா முக்கியமான டேம். இப்போ இது பார்த்தது வந்து ரெப்கோ பேங்கில் கேட்டது ரொம்ப சிம்பிளாக கேட்டிருக்கோம். ஒரு தடவை லைட்டாக பார்த்து வச்சுக்கணும். எப்போவுமே காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறது வந்து ஒரு புக்கில் இருந்து அப்படியே கேட்பான்னு சொல்ல முடியாது. நமக்கு என்ன தான் பரீட்சைக்கு போனாலும் 50% படித்தது இருக்கும். மீதி 50% வந்து ஹவு டு மேனேஜ். தேங்க்யூ.